ஃபிலிம்ஸினுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனல் விஷயமா போயிருந்தேன். அப்போ யாருமே வரல. 10 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். நான் டைமில் கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே இருந்தேன். கொஞ்சம் லேட்டாக கேஆர் ஃபிலிம்ஸை சேர்ந்த கார்த்திக் வந்தார். வந்த உடனே வந்து சார் சார் அப்படின்னாரு. டக்குன்னு திரும்பி சொன்னேன், படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அதே மரியாதை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் மனசாரியே சிரிக்கிறேன். நேற்று கூட படம் பார்த்துட்டு எங்களுக்காக ஏதோ சொல்லியிருக்கீங்களோ அப்படின்னு சின்ன ஒரு 5% பயம் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அதே மரியாதையோட இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிக சந்தோஷத்தோடு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினஸ் வந்து படம் பார்த்த உங்களுக்கும் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படம் பியூர் விஜய் ஆண்டனி சார் படம். ஏன்னா விஜய் ஆண்டனி சாரை வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம மாஸ் ஹீரோவாவோ இல்லை இப்படியோ அப்படியோலாம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு ஜேர்னல் வந்து ஏன்னா எப்பயுமே ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் இங்கே 300-400 படத்துக்கு வேலை பார்த்துருக்கேன். ஒரு ஹீரோவோ ஒரு டேரக்டரோ ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உடனே அடுத்த படமே அந்த ஹீரோட்டே அந்த டேரக்டரே ஒரு ஜேர்னல் வந்து பார்ப்பாங்க, இவர் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சலீம், இந்தியா, பாகிஸ்தான், பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரன்ல நம்பி ஒரு யாரையுமே எடுக்க மாட்டான். பிச்சைக்காரன் நல்ல அவருக்கு என்ன அவர் எதிர்பார்ப்பாங்களோ அது இருக்கு. அதை வந்து ரொம்பையும் மீறாம ரொம்பையும் கீழே போகாம அளவா சொல்லியிருக்காரு சசி சார். அதனால முதல்ல வந்து அவங்க கிட்டத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்னே சாங் வந்து சும்மா சொல்லக்கூடாது. வந்தோடனே நீங்களும் அந்த ரிலீஸ் அப்போ அந்த சில சாங்லாம் வந்து விஷுவலோட வந்து கதையை சொல்ற மாதிரி இருக்கனால நாங்கள் சில இது கொடுக்க முடியல. ஒன்னாந்தது நம்ம ரிலீஸ் அன்னையிலிருந்து அதை கொடுத்துருவோம். அந்த சாங் உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்றாங்க நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே நான் நிறைய ரிவ்யூ பார்க்குறோம் வச்சுருவோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல படம் எடுக்கணும்வாங்க. நல்ல படம் எடுத்திருக்கோம். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். பிச்சைக்காரன் படத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். விஜய் ஆண்டனி சாரை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சார் ஃபர்ஸ்ட் 2 படத்தில் வந்து ஆக்ஷனில் பின்னி எடுத்திருப்பாரு. அவரோட 3rd ஃபிலிமில் காமெடியில் கலக்கியிருப்பார். இந்த படத்தில் ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட் 3மே பின்னி எடுத்திருப்பாரு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரியுது. அப்புறம் சசி சாரை பற்றி சொல்லி ஆகணும். சாரோட 5 படம் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரோட படத்தை பார்த்த எந்த ஆடியன்ஸும் அவர் படம் வந்து பிடிக்கிறது கண்டிப்பாக இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச படத்தை தான் அவர் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. இந்த படமும் கண்டிப்பாக அப்படி தான் அமையும். நன்றி. தேங்க்யூ. வணக்கம் தமிழ் மூவிஸ்.com நேர்களே. நான் இப்போ பிச்சைக்காரன் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பிச்சைக்காரன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் 1 வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் அத்தனை பேரும் இந்த படத்தை பாருங்கள். ஜென்ரலாக எல்லா படமும் பண்ணி முடிச்சுட்டு இந்த படத்தை டிவியில் பாருங்கள், இல்லை தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபார நோக்கத்தோட பேசுகிற விஷயம் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயம் ஒன்று பண்ணேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ரொம்ப நல்ல படம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் படமாக வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக பிச்சைக்காரன் நீங்கள் வாங்குறீங்க சார், நல்லா பேரே சகுனமே சரியில்லை சார், நீங்கள் தான் வாங்கினீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவரை கிடைக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவருக்குள்ள கதை இருக்குது, ஒரு விஷயம் எல்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்கள் மேல் நம்பிக்கை வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கார்த்திக் சார், சரவண் சார், ஸ்கைலாக் சார், சதீஷ் எல்லாருக்குமே என்னோட எல்லா மொழியிலையும் சொல்கிறது தான். இன்றைக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன். என்னோடய மனைவி பாத்திமா விஜய் ஆண்டனி, அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இங்கே கூட நகர முடியாது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணது, ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.